வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். துன்பம் தரும் காரணங்களை போக்க வேண்டும் என்னும் தலைப்பில் அமைந்த 6வது கவிதை இன்று. பொத்தலுள்ள பாத்திரத்தில் நீர் சேமித்தால் போக்கின் அளவிற்கேற்ப குறைய காண்போம். இத்தகைய முறையினிலே மனிதர் வாழ்வில் எண்ணம் சொல் செயல் பழக்கத்தவறிவற்றால் நித்த நித்தம் பொத்தல் பல கூடி கூடி நிறை செல்வமாம் இயற்கை செயற்கை இன்பம் அத்தனையும் குறைத்திடுதல் கண்டு கொண்டோம். அவையடைத்து ஆனந்த வாழ்வு காண்போம். ஒரு உலகியல் உண்மையை கொண்டு மனிதர்கள் வாழ்வில் இருக்கும் துன்பத்திற்கான காரணங்களை அருட்தந்தை விளக்குகிறார்கள். ஓட்டைகளோ பொத்தல்களோ உள்ள ஒரு பாத்திரத்தில் நாம் தண்ணீரை சேமித்து வைத்தால் அந்த ஓட்டைகளின் வழியாக தண்ணீர் வெளியேறிவிடும். அதை போலத்தான் மனிதர்கள் வாழத் தெரியாமல் வாழ்ந்து எண்ணம் சொல் செயல் என்ற மூன்றிலும் ஏற்படுத்தி கொண்ட தவறான பழக்க வழக்கங்கள் தான் நம்முடைய வாழ்வின் இன்பங்களை குறைக்கும் பொத்தல்களாயும் துன்பங்களை அதிகப்படுத்துகின்ற பொத்தல்களாயும் இருந்து வருகின்றன. இந்த பொத்தல்கள் மூலம் இயற்கையில் கிடைக்கக்கூடிய இன்பமும் கிடைப்பதில்லை, செயற்கையாக கிடைக்கக்கூடிய இன்பமும் தடுக்கப்படுகிறது. ஏனெனில் மனிதர்களுக்கு இப்போ விலங்குகளைப் போல இல்லை. விலங்குகளுக்கு இயற்கையில் வரக்கூடிய இன்ப துன்பம்தான். மனிதர்கள் என்ன செய்கின்றோம்? நாம் அறிவை கொண்டு பலவிதமான வாழ்க்கை வசதிகளை அதிகரித்து கொண்டு செயற்கை இன்பங்களையும் பெருக்கிக் கொண்டோம். இப்பொழுது அறிவில் உயர்ந்த மனிதர்கள் நினைத்தால் நாம் அனைவரும் ஒன்று கூடி மிகச்சிறந்ததொரு வாழ்க்கை திட்டம் வகுத்து கொண்டு உலகம் முழுவதும் உள்ள மனிதர்கள் அனைவரும் அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, எல்லோருக்கும் நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு உரிய வசதிகள் இயற்கையில் நிரம்பி இருக்கிறது. ஆனால் மனிதர்களின் பேராசை அல்லது சுயநலம் இவற்றின் காரணமாக ஒரு சிலர் அதிகமான வசதிகளை அனுபவிக்க வேண்டும், மற்றவர்கள் எல்லாம் ஏழ்மையில் இருக்கின்ற ஒரு அவல நிலை இன்று காணப்படுகிறது. இதை போக்குவதற்கு அறிவில் உயர்வான மனிதர்கள் இணைந்து நம்முடைய வாழும் முறையை சரிப்படுத்தி கொண்டால் இயற்கை செயற்கை இன்பங்களை நாம் துய்க்க முடியும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.